எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்தே. இன்றைக்கி நாம் ஹிந்தியில் ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியை உங்களுக்கு ரீட் பண்ணி அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க. இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட் 5. பார்ட் 5னா பாடம் 5 அப்படின்னு அர்த்தம். பார்ட் 5னா பாடம் 5 அப்படின்னு அர்த்தம். பார்ட்னா பாடம் 5. एक बार फर्स्ट लाइन என்னன்னு பாருங்க. एक बार खलीफा उमर यात्रा पर गए. एक बार खलीफा उमर यात्रा पर गए. ஒரு முறை கலீஃபா உமர்ங்கிறது பேர். யாத்ரா பர் கயேனா ஒரு பயணம் போனார், போயிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சவாரி கேலியே உன்கே பாஸ் ஊண்டு தா அப்படின்னா, சவாரி கேலியேனா பயணம் பண்ணுறதுக்கு, சவாரி கேலினா சவாரிக்காக, உன்கே பாஸ்னா அவரிடம், ஊண்டு தா அப்படின்னா ஊண்டுங்கிறது ஒட்டகம், தா அப்படின்னு இருந்தது. உன்கே பாஸ்னா அவரிடம் ஊண்டு தா இருந்தது. உமர் ஊண்டு பர் சவார் ஹுவா, அதாவது உமர் அவர் ஊண்டு பர் அதாவது ஒட்டகத்தில் சவாரி செஞ்சார். மற்றும் நௌக்கர் ஊண்டுக்கு நக்கேல் பகட்கர் சல்னே லகா அப்படின்னா, அவர் சவாரி பண்ணார். அவர்னா மற்றும், நௌக்கர் அப்படிங்கிறது வேலையாள், ஊண்டுக்கு நக்கேல் அப்படிங்கிறது ஊண்டோடைய அந்த கயிறு, மூக்கில் மாட்டிவோம் இல்லையா கயிறு, அந்த கண்ட்ரோல் பண்ணுறக்காக. ஊண்டுக்கு நக்கேல் பக்கட்டுக்காரனா பிடிச்சிக்கிட்டு, சல்னே லகானா நடக்க ஆரம்பித்தான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் படி தூர்கி யாத்ரா தீ. படி தூர்க்கினா ரொம்ப தூரத்துக்கான யாத்ராவையாக இருந்தது. படி தூர்கி யாத்ரா தீ, ரொம்ப தூரத்துக்கான யாத்திரையாக இருந்தது. इसलिए அதனால், உமர்னே நௌக்கர் சே கஹா. உமர்னே நௌக்கர் சே கஹானா, உமர் நௌக்கரை வேலையாளிடம் சொன்னார். கஹா அப்படிங்கிறது சொன்னார். நௌக்கர் சேனா வேலையாளிடம் சொன்னார் அப்படின்னு அர்த்தம். தேக்கோ பாரு, யாத்ரா தோ பகுத் லம்பி ஹே. யாத்ரா தோ அதாவது யாத்திரை, பகுத் லம்பிகே அப்படின்னா ரொம்ப நீளமானது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தோடி தூர் மைம் சவார் ஹோ ஜாவுங்கா. கொஞ்சம் தூரம், தோடி தூர்னா கொஞ்சம் தூரம், நான் சவார் ஹோ ஜாவுங்கா அப்படின்னா நான் சவாரி செய்கிறேன்னா நான் அந்த இது இருக்கிற கொட்டகத்து மேலே நான் சவாரி செய்கிறேன். தும் ஊண்டுக்கு நக்கேல் பக்கட்கர் சல்னா. நீ ஊண்டுக்கு நக்கேல்னா அதாவது ஒட்டகத்துடைய அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு, பக்கட்கர் சல்னா நட, ஃபிர்னா பிறகு, தோடி தூர் தும் சவார் ஹோ ஜானா. தும்னா நீ, சவார் ஹோ ஜானானா நீ சவாரி பண்ணு. அவுர் மைம் பைத்தல் சலூங்கா அப்படின்னா, மைம்னா நான், பைத்தல் அப்படிங்கிறது கால்நடையாக, சலூங்கா அப்படின்னா வருவேன். பைத்தல்னா வருவேன் அப்படின்னு, சலூங்கானா வருவேன் அர்த்தம், நடந்து வருவேன். கியோம்கி குதாக்கே சாம்னேனா, இங்கே குதா அப்படிங்கிறது இறைவனை சொல்கிறாங்க. குதா அப்படிங்கிறது இறைவன். கியோம்கினா ஏனென்றால், குதாக்கே சாம்னேனா இறைவனுக்கு முன்பு, பாத்ஷா அப்படிங்கிறது அந்த அரசர், அந்த மாதிரி பாத்ஷாங்கிற அரசர், மற்றும் நௌக்கர், அரசர் மற்றும் நௌக்கர், சப் பராபர் ஹே அப்படின்னா, சப் பராபர் ஹைம்னா இருவரும் சமமானவர்கள். இறைவனோட பார்வையில் இருவருமே சமமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் தரஃப் அப்படின்னா இதனால், யாத்ரா பூரிக்கு இந்த இது போல் யாத்திரை அந்த பயணம் ஃபுல்லாகவே இருந்தது. மற்றும் அவர்
சாம்கோ தோனம் சஹர் வாபஸ் ஆயே. சாம்கோ தோனம் சஹர் வாபஸ் ஆயேனா, சாம்கோம்னா மாலையில், சஹர் அப்படிங்கிறது வந்து அந்த நகரத்துக்கு வந்து வாபஸ் ஆயேனா திரும்பி வந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இவ்வளோ தான். இப்போ இந்த அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பை பாய். தேங்க்யூ.